சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே சின்னஞ்சிறு விரல் கொண்டு வாங்க ஜெசி, என்ன அசைன்மெண்ட் ஃபைல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எஸ் சார், நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா ஃபைலுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணி ஸ்டாஃப் ரூமில் உங்கள் ப்ளேஸில் தான் சார் வச்சுருக்கேன். அசைன்மெண்ட்லாம் இருக்கட்டும் ஜெசி, உங்கள் அம்மா உடம்பு இப்போ எப்படி இருக்கு? தேடி இருக்காங்களா? நான் பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் பார்க்க வர முடியல, சாரி. எஸ் சார், எங்கள் அம்மா இப்போ பரவாயில்ல, நீத்து பேசணும், கண்ணெலாம் முழிச்சிட்டாங்க, நினைவெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார். டாக்டரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் ஜெசி. சார், அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன அது? என்ன ஜெசி, உங்களுக்கு கல்யாணமா? ஆமாம் சார். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை ஜெசி, ஏதோ கல்யாணம்னு சொன்னீங்களே. அது எப்படி சார் எங்கள் அக்கா இருக்கும்போது எனக்கு பண்ணுவாங்க? எங்கள் அக்காவுக்கு தான் கல்யாணம். ஓஹோ, தாராவுக்கா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆமாம் சார், தாராக்கு தான். ஆதி சார், அவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, ஆதி குரூப்ஸ் டிசைனிங் கம்பெனி. அந்த எம்டி தான் சார். அவங்க வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லியிருந்தாங்க போல். அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாட்டையும் கேட்டதுக்கு எங்கள் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அன்னிலேருந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாவுக்கு ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ஆதி மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லவர் தெரியுமா? ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் சொல்லியிருக்கா ஜெசி. தாராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அக்கா கல்யாணம்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நீ சந்தோஷமா இருக்கல, அதான். இல்லை, எனக்கு கல்யாணம்னு சொல்லும் போது சோகமாயிட்டீங்க, அதான் கேட்டேன். இல்லை ஜெசி, அது வந்துட்டு அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகிட்டா உங்கள் வீட்டில் நான் நம்ம காதலை பற்றி பேசி சம்மதம் வாங்க வசதியாக இருக்கும்ல, அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார், இது காலேஜ் கேம்பஸ், உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் என்ன காலேஜ் கேம்பஸ்குள்ளே வச்சு இப்படி பேசுகிறீங்க? யாராவது கேட்டுட்டா? பார்த்துட்டு போட்டு யார் பார்த்தா நமக்கு என்ன? உனக்கு நான் ப்ரொஃபஸர் தான், ஆனால் நான் உனக்கு பாடம் மட்டும் நடத்தல. என் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை உன் கூட சேர்ந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். அப்போது யார் பார்த்தா நமக்கு என்ன? உங்க கூட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். ஜெசி, ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் போயிடலாம். ஆனால் என்ன அட்டெண்டன்ஸ் மார்க்லாம் என் கையில் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஹோ, அதுக்கு இருந்து பேசிட்டு போங்கன்னு சொல்கிறேன். என்ன பேசணும்? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லையே. அதுக்கான ரிப்ளை கொடுத்துட்டு தாராளமாக நீங்கள் இங்கேருந்து போகலாம். நீங்கள் என்ன சொன்னீங்க? அடுத்த அத்தியாயத்தை தொடங்கணும்னு சொன்னீங்க. அத்தியாயம்னா என்னன்னு எனக்கு தெரியாதே. என்னடி இப்படி பல்ப் கொடுத்துட்ட? ஆமாம், எனக்கு அத்தியாயம்னா என்னன்னே தெரியாது. ஆமாம், அத்தியாயம்னா என்ன? என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? சொல்லுங்க கார்த்திக் சார். அப்போ பல்ல காட்டிட்டு வந்த ஏதோ சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சது, பட் என்னன்னு தெரியல, அதான். அத்தியாயம்னா சாப்டர். இப்போவும் ஒரு புக் எடுத்துக்கிட்டோன்னா சாப்டராக இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்டர். இவ்வளோ நாள் என் வாழ்க்கை ஒரு சாப்டர், இனிமேல் என் வாழ்க்கை ஒரு சாப்டர். அந்த சாப்டர் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சாப்டரில் நான் இருக்கணுமா? ஆமாம். அப்போ கதை எழுத போகிறீங்களா? டவுட் கேட்டால் சொல்லி கொடுங்க, அதுக்காக இப்படியா? இந்த வானா வாழ்ந்தேனே உறவின்றி முன்னாள் வந்தாயே உறவாக இந்நாள்
எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா. குட் மார்னிங் செல்வம். குட் மார்னிங் ஷாலினி. செல்வம், கேள்விப்பட்டீங்களா? அந்த தாரா இங்கே ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணி இப்போ ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். இனிமேல் அவ ஆதித்யா குரூப்ஸோட ஓனர் ஆயிடுவா. எஸ் ஷாலினி, கேள்விப்பட்டேன். எனக்கே இது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. 2 பேரும் லவ் பண்ணாங்களா என்ன? அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியல செல்வம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே வரும்போது அந்த பொண்ணை தெரிஞ்ச மாதிரி அவர் காட்டிக்கவே இல்லையே. எனக்கு இதில் டவுட் இருக்குது. எப்படி அவ ஆதியை மயக்கனா? சரியா நல்லா இருப்பா போலையே. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக ஹை சேல்ரி, சீனியர் எம்ப்ளாயோட ஹை சேல்ரியோட உள்ள வந்தான். இப்போது எம்டிக்கு ஒய்ஃப் ஆக போகிறா. நாளைக்கு அவள் இந்த கம்பெனி எழுந்து வாங்கிட்டு எம்டி சீட்டில் உட்காந்துருவா. கரெக்டாக சொன்னீங்க ஷாலினி. அவ சரியான ஆள் தான். சரியான வில்லியா இருப்பா போல. ஆனால் என்ன, அவள் இந்த கம்பெனிக்கு எம்டி ஆனா நம்ம 2 பேர்த்தோட கதை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்க ஷாலினி. இப்போ ப்ளூ ஸ்டார் கம்பெனியோட ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் நடக்க போகுது. அது அவளுக்கு யமனா மாறணும். புரியல செல்வம், எப்படி? உங்களுக்கு நல்லா தெரியும் ஆதிக்கு இந்த ஆதி குரூப்ஸ் எவ்வளவு முக்கியம்ன்ட்டு. ஏன் அவங்க அப்பா பேச்சவே அவன் இதில் கேட்க மாட்டான். நல்லா தெரியும் தானே. இன்னைக்கு நடக்க போகிற ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனில் இருக்க மெயின் ஃபைல்ஸ்லாம் நான் டெலீட் பண்ணிட்டு போகிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஷாலினி, பாதியை டெலீட் பண்ணிட்டு அவள் கையில் கொடுத்து, தரா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவள் ஃபைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினச்சி வாங்கிட்டு போவா. பட்ஜெட் தப்பாக இருந்தா கிளைண்ட்ஸ் கோபப்படுவாங்க. ஆதிக்கு கோபம் எக்கச்சக்கமாக வரும். கரெக்டாக சொன்னீங்க. ஆதி அதுக்கப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். கம்பெனியை மட்டும் விட்டுல, அவன் வாழ்க்கையை விட்டே. ஏதோ பேசிக்கிட்டாங்க. 5 வருஷம் லவ்வாமே. 5 வருஷம் லவ்வை 5 நிமிஷத்தில் முடிச்சு விட்டுருவேன். சூப்பர் பிளான் செல்வம், கரெக்டாக பண்ணுறீங்க. இந்த பிளானை நம்ம சக்ஸஸ் பண்ணியே ஆகணும். ஆமாம், அவள் தான் 1 வீக் லீவ் ஆச்சே. இல்லை நேற்று தான் ஆதி சொன்னார், தாராதான் அந்த ப்ரெசன்டேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அது வேறையா? எஸ், அதனால தான் நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். எப்படி எல்லாத்தையும் அவளே பண்ணுவாளா? அப்போ சீனியர் எம்ப்ளாயின்னு நம்ம எதுக்கு? அதானே, நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் செல்வம். இன்னைக்கு அவளை மொத்தமாக முடிச்சு 2 பேரும் சேர்ந்து துரத்தணும். ஃபீல் பண்ணாதீங்க, துரத்திடலாம். செல்வம் கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு அவளுக்கு காட்டி ஆகணும். எஸ். தாரா நேத்து கனவுல இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்தா. பலாருன்னு ஒரு அடி விட்டாலே. எம்மா, இப்ப பேசலாமா வேண்டாமா? ஆதி பார்த்து பேசுடா. விட்ட அறையில கண்ணம் காணாம போயிடுச்சு கனவுலையே. நேரில் விட்டாள்னா அவ்வளோதான். கண்ணை ஒரு பக்கம் திரும்பிக்கும். அதுக்கப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. காமெடி பீஸ் ஆயிடுவ. பார்த்து பேசு. எதுக்கு பேசணும்? பேசாமையே விட்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஐயோ, பேசாம விட்டுட்டா அம்மா இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்களே, நான் எப்படி கூட்டிட்டு போவேன்? என்ன கடவுளே, இப்படி பண்றியே. உனக்கு என்ன பார்த்தா பாவமா தரலையா? பேசவா வேண்டாமா? இப்படியும் பேசிதான் ஆகணும். பேசலன்னா வீட்டுக்கு போனா ஏன் கூட்டிட்டு வரல, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. கூட்டிட்டு போயிடலாம். தாரா தாரா, என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணும்? ஒருவேளை நம்ம கூப்பிட்டது கேட்கலையா? டே, அது நீ இந்த கம்பெனியோட எம்டியா? ஒரு எம்ப்ளாய தைரியமா கூப்பிடலாம். எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? தைரியமா நல்லா சவுண்டா கூப்பிடுற, ஓகேவா? தாரா, சொல்லுங்க ஆதி. அப்படா கேட்டுருச்சு. இப்போ கிட்ட போலாமா? இங்கிருந்தே சொல்லலாமா? கம்பெனியில் எல்லாரும் இருப்பாங்க.
வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னா இப்படியும் கிட்ட போய் தான் சொல்லணும். சரி போகலாம். ஆதி ஆ ஆ வரேன். பயப்படாம சொல்லிடுடா ஆதி. யாரு? ஆண் சிங்கம். ஒரு மான்குட்டியை பார்த்து பயப்படலாமா? சிங்கம் மாதிரி நடந்துக்கணும். ஆனா நேற்று கனவுல கல்யாணம் பண்ணிக்க போறவனு கூட பார்க்காம அடிச்சாலே. தரா ஒரு நிமிஷம். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு ஆதி தாரா அது வந்து சொல்லுங்க ஆதி. இல்ல இன்னைக்கு ஈவினிங் என் கூட வீட்டுக்கு வர்றீங்களா? வீட்டுக்கா? இவ கண்ணை பார்த்தாவே பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட மயங்கிட்டியே. ஏம்மா அம்மா தான் வர சொன்னாங்க. அம்மா உன்னை பார்க்கணும், அதனால கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் கூப்பிடல. ஓ அப்படியா? ஓகே ஆதி. வந்துடுறியா? எனக்கு வீடு தெரியாதே. அதுக்கு தானே நான் இருக்கேன் கூட்டிட்டு போக. என் கூடயே வந்துருங்க. ஈவினிங் நம்ம கார்லயே போய்க்கலாம். கார்லயா? கார்ல தான் தரா, கார்ல தான். ஏன் என்னாச்சு? இல்ல கேட்டேன் ஆதி. எனக்கு ஓகே, நான் வந்துடுறேன் ஈவினிங். அப்புறம் அம்மாவை பார்க்க? உங்க அம்மாவை பார்க்க நான் அனுப்பிச்சிட்டேன் ஆளு. நீங்க போற வரைக்கும் இருக்க சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வெயிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான் தர, நல்லா பார்த்துப்பாங்க. ஏன் அவங்க வரலையா? நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்கள வர சொல்லியிருந்த நீ. வந்துட்டாங்க ஆதி, அதான் கேட்டேன். அவங்க நீங்க போற வரைக்கும் இருப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஆதி. அப்புறம் 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 என்ன சொல்ல வந்தேன் ஆதி? இந்த கண்ணை பார்த்தா எல்லாமே மறந்து போயிருதேடா. நிஜமாவே நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணா கம்முன்னு இருக்க மாட்டேன், அது மட்டும் தெரியுது. அது இன்னைக்கு ஒரு கம்பெனியோட, அது இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு என்னாச்சு ஆதி உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கம்பெனிக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். பண்ணிடுறீங்களா? அப்படியா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான். அதனால தான் நீங்கள் செல்வம் கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபைல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிடுறீங்களா? ஓகே ஆதி, பண்ணிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட். ஓகே சரிம்மா. நான் என் கேபினுக்கு போகிறேன். ஏதாவதுனா கேபினுக்கு வாங்க. ஓகே ஆதி. கட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டி விட்டு கண் சேரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி வைத்த பைங்கிலியே, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி. ஓ பைங்கிலி, தினமும் என்னை தொட்டு அதில் நான் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்போடு நினைத்துக் கொள்வேன். கோடைக்கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய். என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளி வட்டம். கண்கள் மயங்கி கொஞ்சம் சிரித்தால் கனவில் ஓர்